Hi friends, Tamil Engineering World oda 100வது வீடியோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். எனக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் வந்து வியூவர்ஸ்க்கு வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால வந்து இவ்வளவு வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் வந்து இவ்வளவு டாபிக்ஸ் வந்து எடுத்து போடுறதுக்கும் அதை வந்து புதுசா நான் வந்து பார்த்து படிச்சு உங்களுக்கு சொல்றதுக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றதுக்கும் எனக்கு வந்து இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா அமையுது. தொடர்ந்து நீங்க வந்து ஆதரவு தாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாட் போல்ட்டிங். ஹாட் போல்ட்டிங்னா என்ன? அது வந்து ரிஃபைனர்ல பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ரெண்டாவது ஹாட் போல்ட்டிங் எப்படி பண்றாங்க சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையுமே நம்மளுடைய வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 100வது வீடியோ. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வியூவரோட ரிக்வெஸ்டிங் வீடியோவா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்த்தேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா முருகேசன் சொல்றவர் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ண சொல்லியிருந்தாரு. அதனால அவருடைய ரிக்வெஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாட் போல்ட்டிங் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாஞ்சில் வந்து போல்ட் வந்து டைட் பண்ணியிருப்பாங்க. அந்த போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரோடாக இருக்கும். அந்த கரோடான போல்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து ஹாட் போல்ட்டிங் சொல்கிறோம். ஓகேங்களா? நார்மலாக வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனரியில் பண்ண மாட்டோம். இது வந்து மேக்ஸிமம் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ண தான் ரிஃபைனரியில் வந்து பார்ப்பாங்க. ரெண்டாவது இதை வந்து எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் இதை வந்து பண்ணுவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜாப் பண்ணுறது வந்து ரொம்ப ஹை ரிஸ்கான ஜாபு. ரெண்டாவது இது செய்கிறதுக்கான காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதை ஷட் டவுன் எடுக்கும்போது இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. தவிர்க்க முடியாத சில காரணங்களால தான் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஹாட் போல்ட்டிங் வந்து நம்ம பண்ணுவோம். அதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கரோடட் போல்ட்டு ப்ளஸ் போல்ட் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த லைனில் வந்து மாற்றதுக்கு வந்து ஹாட் போல்ட்டிங் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஒரு மெட்டீரியல் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது அந்த போல்ட்டோடைய கிரேடு வந்து மாற்றுறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஹாட் போல்ட்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷட்டவுன் வந்து டைமை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, இது வந்து லைவ் லைனில் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணுறதுக்காகக்கூடிய டைமிங் வந்து சேவ் ஆகும். இந்தந்த ரீசன்ஸ்னால தான் வந்து ஹாட் போல்ட்டிங் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ப்ரிஃபரபிள் கிடையாது. இதை வந்து எந்த ஒரு ரிஃபைனரிலையுமே பண்ண மாட்டாங்க. ஒரு சில கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு ஹாட் போல்ட்டிங் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஹாட் போல்ட்டிங் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கிளியரன்ஸ் வந்துடுச்சு, அதோடைய பர்மிட் வந்துடுச்சு. அப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் போயிட்டு அந்த ஃப்ளாஞ்சு ப்ளஸ் அந்த ஃப்ளாஞ்சில் இருக்கக்கூடிய போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஏன்னா அந்த ஃப்ளாஞ்ச் வந்து எப்படி இருக்குது, அதோட கண்டிஷன் என்ன, போல்ட் எப்படி இருக்குது, அதோட கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிளாம்ப் வந்து ரெடி பண்ணணும். அந்த கிளாம்ப் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போல்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போல்ட் வந்து ரொம்ப கரோடாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம போடணும். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த ஹாட் போல்ட்டிங் ஜாபை பண்ணக்கூடாது. அப்போது இந்த ஹாட் போல்ட்டிங் ஜாப் பண்ணுறதுக்கு கிளாம்ப் வேணும். அந்த கிளாம்ப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் டைப்பான கிளாம்பு. இது வந்து ஸ்ப்ளிட்டு டைப்பில் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய போல்ட் எல்லாத்தையுமே கொடுத்து டைட் பண்ணிடுவாங்க. டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பெவல், இதில் வந்து ஒரு பின் வச்சுருப்பாங்க. இந்த பின்னை வச்சு இதில் வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் வரும், இந்த டபுள் பின் வரும். இந்த டபுள் பின்னை உள்ளே போட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கேப் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ளாஞ்சில் வந்து எவ்வளோ கேப் இருக்குதோ அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெவல் பின்னு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணி உங்கள் ஃப்ளாஞ்ச் வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க. அதில் நம்ம எந்த போல்ட்டு போட்டிருக்கோமோ அதே சைஸ் போல்ட்டு தான் இதுலேயும் போட்டுட்டு அந்த டார்க்கிங் வேல்யூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ப்ரெஷர் வந்து இந்த கிளாம்புக்கு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய போல்ட் வந்து லூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஃபுல் செட் அசம்பிளி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதுதான் வந்து அசம்பிளி. இது வந்து ஃப்ளாஞ்சு. இந்த ஃப்ளாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த கிளாம்ப் வந்து ஸ்ப்ளிட்டர் டைப். ஓகேங்களா?
4 ஸ்ப்ளிட்டாக வரும். கீழே 2 ஸ்ப்ளிட்டு, மேலே 2 ஸ்ப்ளிட்டு. இந்த 4 ஸ்ப்ளிட்டையும் வந்து நம்ம அதுக்கு கரெக்டாக வந்து அந்த ஜாயிண்ட்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸு என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஹோல்ஸும் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ளிட்டரிங்கில் இருக்கக்கூடிய ஹோலும் மேட்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் பின் போட்டு வச்சுருவோம். டபுள் பின் போட்டுட்டு இந்த ஃப்ளாஞ்சில் இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டபுள் பின்னை வந்து செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல போல்ட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த போல்ட்டை வந்து போட்டுட்டு கீழே வந்து நட்டை போட்டு டைட் பண்ணுவாங்க. இப்படி டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்கள், இதே மாதிரி டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஆஃபு, கீழே உள்ளதை போட்டாங்க, மேலே உள்ளதை ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டாங்க, செகண்ட் ஆஃப் வந்து இதில் போட்டு இந்த நட்டை போட்டு டைட் பண்ணிடுவாங்க. இப்படி டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதனுடைய ஃபுல் லோடு வந்து, அதாவது இந்த கிளாம்பில் கொடுக்கக்கூடிய டைட்டோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாஞ்சில் வந்து உட்காந்துரும். இந்த ஃப்ளாஞ்சில் வந்து உட்கார்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த போல்ட்டு, அதாவது அதோடைய பழைய போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4, இந்த 4 போல்ட்டையும் நீங்கள் வந்து 1 by 1 கழட்டலாம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஜாபு. லோ அசார்டஸ் லைனில் மட்டும்தான் பண்ண சொல்லுவாங்க. ஹை அசார்டஸ் லைனில் இதை பண்ணவே சொல்ல மாட்டாங்க. இது ஒரு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மோர் எக்ஸ்பென்சிவ். இன்னும் இதில் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃப்ளாஞ்ச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இந்த கிளாம்பு வந்து பார்த்திங்கனாலே பயங்கர ரேட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண மாட்டோம். நார்மலாக வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர்கிட்ட கொடுப்போம். அவங்க வந்து என்ன சைஸ் ஃப்ளாஞ்சுன்னு பார்த்துட்டு அந்த ஃப்ளாஞ்சுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கிளாம்பு கொண்டு வருவாங்க. அந்த கிளாம்பு வந்து பார்த்திங்கன்னா சில டைம் நம்மளுடைய ஃப்ளாஞ்சுக்கு செட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஃப்ளாஞ்சை வந்து மெஷர் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாம்பை வந்து மெஷினிங் பண்ணி கொண்டு வந்து போடுவாங்க. போட்டுட்டு அவங்க வந்து போல்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் போல்ட்டிங் சொல்லுவோம் இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு பேர். இது வந்து ரிஃபைனரியில் ப்ரிஃபரபிள் கிடையாது. ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஜாபை வந்து அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சில கிரிட்டிக்கலான ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, இந்த கிளாம்பில் இருக்கக்கூடிய நம்ம எவ்வளோ லோடு கொடுத்துருமோ அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளாஞ்சை வந்து பிடிச்சி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓல்டு போல்ட்ஸை வந்து நம்ம வந்து கழட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிளாம்போடைய போல்ட்டை டைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நட்டை கழட்டி லூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய பழைய போல்ட்டை 1 by 1 வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புது போல்ட்டு போட்டு டைட் பண்ணி கொண்டு வரணும். அட்டே டைமில் 4 போல்ட்டையும் கழட்டக்கூடாது. ஒரு போல்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த போல்ட்டுக்கு போகணும். எல்லா போல்ட்டும் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸாக நம்ம வந்து டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹேண்ட் டைட் பண்ணுவோம். ஹேண்ட் டைட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸாக ஆப்போசிட் அப்படி இல்லைன்னா நம்பரிங் சிஸ்டம் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ டார்க் வேல்யூ கொடுக்கணுமோ அந்த டார்க் வேல்யூ செட் பண்ணிவிட்டு அதோடைய ப்ரொசீஜரில் இதை வந்து டைட் பண்ணணும். ஓகேங்களா. இதை டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கிளாம்பை வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா மெதுவாக தான் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ளாஞ்சுக்கு வந்து எவ்வளோ லோடு கொடுக்கணுமோ அவ்வளோ லோடு தான் கொடுக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் அதிகமாக லோடு கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிரும். அப்புறம் அதுலேருந்து லீக் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் போல்ட்டிங் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹை அசார்டஸான லைனாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் ஹை ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் டைட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கேஸ்கெட் வந்து அந்த டைமில் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கேஸ்கெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். வெறும் போல்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் ரிஸ்கியான ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. ஹார்ட் போல்ட்டிங்னா இதுதான் ஹார்ட் போல்ட்டிங்கு. மற்றபடி இதில் வந்து பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹை லெவலில் இருந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் வரணும். அந்த அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து பிளான்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. வெயிட். நம்மளுடைய சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன். ஓகேங்களா. வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.